ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னா, கடல் பயணம் செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணி, தன்னந்தனியாக ஒரு போட்டை எடுத்துக்கிட்டு கடலில் பயணம் செய்கிறாரு. திடீர்னு ஒரு பெரிய விபத்து நடக்குது. கொஞ்சம் காலம் கடந்த பிறகு அவர் முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா ஒரு கடற்கரையில் ஒரு தீவில் மயங்கி கிடக்கிறாரு. இப்போ என்ன பண்ணலான்னு அவர் முடிவு பண்ணும்போது, தேடி பார்க்குறாரு. அங்கேருந்து அந்த தீவுலேருந்து வெளியே போகிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில், நாளாக நாளாக வேறு வழி இல்லாமல் பசி அவரை ரொம்ப அதிகமாக வாட்டும்போது, பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களில் இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்றது, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய இளநீ எடுத்து சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி அவருடைய லைஃப்பை ஓட்டுறாரு. பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலில் சின்ன சின்ன மீனை பிடிச்சி சாப்பிட்றதுக்கான முயற்சி பண்ணி அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு சின்ன அங்கே இருக்கக்கூடிய மரக்குச்சிகளில் மட்டைகள்லாம் கிடைச்சதை வச்சு சின்ன ஒரு குடிசை மாதிரி ஒன்று போடுறாருங்கிற மாதிரி அவர் ஒரு நெருப்பையும் உருவாக்கி அந்த நெருப்பை அவருக்கு பாதுகாப்பான அரணாக வச்சுக்கிறாரு. தேவைப்பட்ட போது உணவுகளை சுட்டு சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாக அதில் வாழ்ந்துட்டுருக்காரு. சரி, நமக்கு வேணான உணவை தேடி போகலான்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு வரும்போது போயிட்டு உணவெல்லாம் தேடி முடிச்சுட்டு வராரு. வந்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. அவர் பாதுகாத்து வச்சுருந்த அந்த நெருப்பு என்ன பண்ணிடுது அப்படின்னா, அவருடைய குடிசையை முழுக்க எரிச்சிருது. எரிஞ்சு நெருப்போடு எரியுது. அவள் வர்றது சாயங்காலம் டைம்ங்கிறதுனால அப்படியே தணல் சிந்தனால அப்படியே சக்கச்சவேர்னு அப்படி நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. எவ்வளோ பெரிய அதிர்ச்சியாக அவருக்கு இருக்கும். மிகப்பெரிய அதிர்ச்சி அடைஞ்சு அவர் கத்துறாரு, கதறாரு, அழுகிறாரு. அப்புறம் தன்னை அறியாமல் மயங்கி விழுந்துடுறாரு. கிட்டத்தட்ட விடியும் நேரம் வரும்போது பார்த்திங்கன்னா, அவர் மயக்கம் தெளிஞ்சு முடிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு தொலைதூரத்தில் ஒரு போட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் இவரை கரையில் இவரை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அவருக்கு ஒரு சந்தேகம். எத்தனையோ நாள் முயற்சி பண்ணேன், எனக்கு யாரும் உதவி செய்ய வரல. ஆனால் நீங்கள் எப்படி எனக்கு உதவி செய்ய வந்தீங்க அப்படின்னு அவர் கேட்கும்போது, அந்த தீவில் மிகப்பெரிய நெருப்பு பிழம்பு தெரிஞ்சது. அதனால் அந்த நெருப்பு பிழம்பு இருக்கும்போது கண்டிப்பாக யாராச்சும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம காப்பாற்றலாங்கிற அடிப்படையில் தான் நம்ம அந்த போட்டை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டில் வந்த பயணிகள் சொல்கிறாங்க. இது அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் ஒரு பக்கம் அழுகையுமே உருவாகுதுன்னு சொல்லலாம். அவர் மிகப்பெரிய நம்பிக்கையோடு உருவாக்கி வச்ச அந்த சின்ன குடிசை சாதாரணமாக உடனே எரிஞ்சு போகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயமா இருந்தாலும், அவருக்கு மிகப்பெரிய ஆறுதலாக என்ன இருக்குது அப்படின்னா, அந்த குடிசை எரிந்ததுனால் வந்த நெருப்பு இருக்கு இல்லையா, அதனால தான் அவர் காப்பாற்றப்பட்டிருக்கார். நம்ம சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய துயரங்களும் துக்கங்களும் அல்லது இழப்புகளோ இல்லை பெரிய வீழ்ச்சியோ பல நேரங்களில் அதே கூட நம்மளுடைய வாழ்க்கையில் திருப்புமுனையாக மாறி நமக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பாகவும் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியினுடைய பேஸ். இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.